தேவன் அன்பாக இருக்காரா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆமா, தேவன் அன்பாகவே. ஏன் இந்த வேதம் பதிவு கொண்டது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன் இதை ஏற்றிருக்கிறாங்க? ஏன்னா நாம அவரை விசுவாசிக்கிற நாம ஒருவேளை பலன் இல்லாதபடினாலே தவறக்கூடும். சில விஷயங்கள் என்ன பண்ண முடியும்? தவறிடுவோம். அவரோட வழிகளில் நடக்க முடியாம தடுமாறுவோம். சத்தியத்தை கை கொள்ள முடியாம முரட்டாட்டம் பண்ணுவோம். பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணுவோம். ஆனா அடிக்கடி என்ன பண்ணுவோம்? விழுகிறோம். உதாரணத்துக்கு ஒரு நடக்க பழகுற பிள்ளை எப்படி அடிக்கடி கீழே விழுவோம்? விழல, 2 ஸ்டெப் வரும் போது கீழே வரும், 2 ஸ்டெப் போவோம், அப்படி சார்ந்து. அதே போல நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த கிறிஸ்துவ வழியில, கட்ட சொல்ற வழியில நடக்கும்போது சில தவறுகளை நாம் செய்வோம். அப்போ நீ தப்பு செஞ்சுட்ட, உனக்கு உடனே தண்டனை, உண்டா தண்டனை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அப்படிலாம் கொடுத்தா நீங்க யாருமே, நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம்? வாழ முடியாது. நம்ம யாருமே வாழ முடியாது. அதே தேவன் என்ன பண்றாருன்னா, தனது அன்பை உனக்கு காண்பிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வாட்டி நீ விழும்போது, நீ தவறும் பொழுது, நீ மாறும் பொழுது, நீ பொய் சொல்லும் பொழுது, நீ தடுமாறும் பொழுது என்ன பண்றாருன்னா, சரி பரவாயில்ல, என்ன பண்ணு, பரவாயில்ல, மறுபடியும் முயற்சி பண்ணு, நான் கூட இருக்கிறேன், மறுபடியும் 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 வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். வாய்ப்புகள் என்ன பண்றாரு? இது வேற உலகத்தில் எந்த ஜனத்துக்கும் தேவன் தரல. எந்த ஜனத்துக்கு இந்த வாய்ப்பை தரல. நமக்கு கொடுக்கிறார். மறுபடியும் முயற்சி பண்ணு, மறுபடியும் கோபப்படக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. எவ்வளோ வழிகள் நடக்க ஆசைப்படும். அப்பதான் ஒரு சோதனை வரும். அப்பதான் பிசாசு யாரையும் கொண்டு வந்து வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்றது? தடுமாறும் போது, தவறு செய்வது ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். வெளியே சொல்லுங்க தேவன். ஆமா, ஒன்னே பண்ணாது, பரவாயில்ல, மறுபடியும் என்ன பண்ணு,